Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Thinking written by Walter Winter. இப்போ அந்த poemோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இந்த poem ஃபுல்லாக வந்துட்டு poet என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உன் மனசில் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாக தான் நீ ஆவ அப்படின்றதுக்கு தான் ஒவ்வொரு லைன்லையும் சொல்லியிருப்பார். இஃப் யூ திங்க் யூ ஆர் பீட்டன் யூ ஆர். இதில் பீட்டன்றது என்னென்னா, பீட் யூஸ்வலாக பீட் அப்படின்னா அடிக்கிறது, பீட்டன்றதுனா அடித்து வீழ்த்துறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க அடித்து வீழ்த்துருவாங்க அப்படின்னு நீ நினச்சேன்னா, இல்லை நீ அடித்து வீழ்த்தப்படுவ நீ நினச்சேன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். யூ ஆர், கண்டிப்பாக நீ அதுதான் உன் லைஃப்பில் நடக்க போகுது. இஃப் யூ திங்க் யூ டேர் நாட் யூ டோன்ட். அதாவது உனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு நினச்சேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும், இப்போ டேர்னா என்னென்னா தைரியம் சொல்லுவாங்க. ஸோ டேர் நாட் அப்படின்னா உனக்கு தைரியம் இல்லை, இந்த ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ அதை செய்ய போகிறதில்ல. யூ டோன்ட்டு, அது உனக்கு நடக்காது. தைரியமாக நீ அப்ரோச் பண்ணால் தான் ஒரு விஷயம் நடக்கும். இல்லை உனக்கு தைரியம் இல்லைன்ற பட்சத்தில் நடக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ லைக் டு வின் பட் யூ திங்க் யூ காண்ட். உனக்கு ஜெயிக்கணுன்ற விருப்பம் இருக்குது, ஆனால் உன்னால் முடியாதுன்னு நீ நினச்சேன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டைன் யூ வாண்ட். கண்டிப்பாக அது உன்னால் முடியாது. உனக்கு என்ன தான் வின் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தும் உன்னால் முடியாது நீ நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ திங்க் யூ வில் லூஸ் யூ ஆர் லாஸ்ட். நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ தோற்று போயிடுவ அப்படின்றாரு. ஃபார் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் வி ஃபைண்ட். அதாவது இந்த உலகத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் இந்த உலகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சக்ஸஸ் பிகின்ஸ் வித் அ ஃபெல்லோஸ் வில். இதில் அந்த ஃபெல்லோ அப்படிங்கிறது யாருன்னா அந்த நம்ம தான். இப்போ நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை யார் அந்த போய்ட்ரி யாரெல்லாம் ரீட் பண்ணுறாங்களோ அவங்களாக இருக்கலாம். அவங்க ஒரு காம்படிஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் முனைப்பாக செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களோட வெற்றி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபெல்லோஸ் வில், அவங்களுடைய வில்லுங்கிறது இங்கே என்னென்னா ஒருத்தருடைய விருப்பம். ஸோ ஒருத்தரோட விருப்பத்தின் மூலமாக தான் அவங்களோட வெற்றி நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஆல் இன் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா இங்கே மனநிலை. ஸோ நம்மளோட வெற்றி எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ திங்க் யூ ஆர் அவுட் கிளாஸ்ட் யூ ஆர். இதில் அவுட் கிளாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் விட சிறந்து விளங்குறது. ஸோ நீ வந்துட்டு ஏதாவது விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் போட்டிடுறப்போ அங்கே வந்துட்டு நான் தான் சிறந்தவன் நீ நினச்சேன்னா, இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா தலைக்கணம் கிடையாது, அப்படி கிடையாது. இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். என்னால் முடியும், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நீ தான் அதில் சிறந்தவன் சொல்கிறாரு. யூ ஹாவ் காட் டு திங்க் ஹை டு ரைஸ். நீ உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு நீ நினைக்கணும். யூ ஹாவ் டு பி ஷுர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீயே உன் மேலே நம்பிக்கை வரணும். ஷுர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். பிஃபோர் யூ கேன் எவர் வின் அ ப்ரைஸ். நீ வந்துட்டு ஒரு பரிசை வாங்கிறதுக்கு முன்னாடி உன் மேலேயே சுய நம்பிக்கை வைத்திருக்கணும், தன்னம்பிக்கை வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப் பேட்டில்ஸ் டோன்ட் ஆல்வேஸ் கோ டு த ஸ்ட்ராங்கர் ஆர் ஃபாஸ்டர் மேன். இதில் லைஃப் பேட்டில்ஸ் என்னென்னா கஷ்டமான வாழ்க்கைக்குரிய போராட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு எப்பயுமே யார்கிட்ட போகாதான், ஸ்ட்ராங்கர் ஆர் ஃபாஸ்டர் மேன். ஒரு ரொம்ப பலமான ஒரு ஆள்கிட்டையும் ரொம்ப வேகமான ஒரு ஆள்கிட்டையுமே போகாதான். ஏன்னா அது நமக்கு ஒரு கஷ்டமோ ஏதோ வருது வந்துட்டு நம்மளை பண்படுத்துறதுக்கு தான் வருது. இப்போது நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கண்டிப்பாக அது மூலமாக நம்ம பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறோம், ஸ்ட்ராங்காக ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்ட்ராங்கர் மேனுக்கும் ஃபாஸ்டர் மேனுக்கும் ஏன் போகாதுன்னா, லிட்ரலாக அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கடந்து தான் ஸ்ட்ராங்கராகவும் ஃபாஸ்டராகவும் ஆயிருப்பாங்க. ஸோ நம்மளும் ஸ்ட்ராங்கராக ஃபாஸ்டராக ஆகிறதுக்கு லைஃப் நமக்கு நிறைய பேட்டில்ஸையோ நிறைய கஷ்டங்களையும் கொடுக்கும். அதெல்லாம் டேக்கிள் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ராங்கராக ஆக முடியும். பட் சூன் ஆர் லேட் த மேன் ஹூ வின்ஸ் இஸ் த மேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன். பட் சூன் ஆர் லேட்னா வேகமாகவோ இல்லை கால தாமதமாகவோ எந்த மனிதன், த மேன் ஹூ வின்ஸ், எந்த மனிதன் வந்துட்டு வெற்றி அடைவான் அப்படின்னா, இஸ் த மேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன். எந்த மனிதன் தன்னால் முடியும்ன்று நினைக்கிறானோ அவன்தான் வேகமாகவோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாரு. இப்போ இந்த ஆத்தரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வால்டர் வெண்டல், இவரோட பேர் வந்துட்டு வால்டர்
வென்டல், ஆனால் வால்டர் டி வென்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. Remarkably, little is known about Walter D. Ventel except that he was a poet who lived in late 19th and early 20th century. இவரை பற்றி வந்துட்டு பெருசாக எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எந்த காலத்தில் வாழ்ந்தார்ன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. எப்போனா 19வது செஞ்சுரியில் 20வது செஞ்சுரிலையும் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. Nothing is known of the details of his life and indeed the name may fact be a pseudonym. அதாவது இவரோட டீட்டெயில்ஸ் என்ன, இவர் என்னென்ன பண்ணார், இவர் லைஃப்பில் என்னென்ன அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட பேரை வந்துட்டு சூடோனிம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூடோனிம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரிஜினல் பேர் கிடையாது. மேபி வந்துட்டு அவரோட ஃபாலோவர்ஸ் யாராவது அவருக்கு வச்சுருந்த நேமாக இருக்கலாம், இல்லை அது அவரோட ரைட்டிங் நேம், பென் நேம் சொல்ல முடியாது. சூடோனிம்ங்கிறது வந்துட்டு பென் நேம்னா அவங்களுக்கு வச்சுக்கிறது தான். சூடோனிம்ங்கிறது வந்துட்டு எக்ஸாக்டாக அவர் நேம் தெரியாதனால மேபி யாரோ வச்சுருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சூடோனிம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த ரைட்டிங் த வேர்ல்ட் ஃபேமஸ் போம் திங்கிங். அவரோட ஃபேமஸ் போம் என்னன்னா திங்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஆஸ் இட் இஸ் இன்கரெக்ட்லி டைட்டில் த மேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன். அதாவது திங்கிங்கிறது தான் உண்மையான டைட்டிலாக என்னன்னு தெரியல. மேபி அந்த டைட்டில் வந்துட்டு த மேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன் அப்படிங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோடது. ஆக்சுவலி இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, ஆத்தர் டீட்டெயில்ஸ் எதுவுமே சரியாக தெரியாதனால மேபி இந்த போமுக்கு வந்துட்டு திங்கிங்னு டைட்டில் வச்சுருப்பாங்க போல். ஈவன் அந்த டைட்டில் யார் வச்சுது, இவரை பார்த்தா இவரோட ஒரிஜினல் நேம் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியல. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த போமில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையாக வரும்னு சொல்லுவாங்க. நம்ம யூனிவர்ஸ் தியரி இதெல்லாம் படித்தோன்னா நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அதுதான் வந்துட்டு ரியாலிட்டியில் நடக்கும் அப்படின்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சா அது நெகட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஃபிலோசபிக்கல் தாட்ஸ் தான் இந்த போமோட அலைன் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவே நினைங்க, பாசிட்டிவாகவே பாருங்கள். நம்ம மைண்ட் வந்துட்டு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய டைம் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் திங்கிங் வரவிடாமல் நம்ம மைண்ட் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டீரியோடிபிக்கல் பேட்டர்னில் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்க்கப்பட்டிருப்போம். பட் அது வந்துட்டு நார்மல் தான். ஒரு நார்மல் ஹியூமன் பிரெயின் வந்துட்டு எப்போயுமே நெகட்டிவ் தாட்ஸாக கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம சப்ரெஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன நினைக்கிறோமோ லிட்ரலாக அது வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். Rhyming scheme. A rhyme scheme is the pattern of sounds that repeats at the end of a line or a stanza. ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் ஒரு வாக்கியத்திலேயோ இல்லை பத்தியிலேயோ வந்தால் அதுதான் ரைமிங் ஸ்கீம். Free verse is an open form of poetry which in its modern form arose through the French verse libéré form. It tends to follow the rhythm of natural speech. ஃப்ரீ வேர்ஸுங்கிறதும் ஒரு ரைமிங் ஸ்கீம் தான். ஆனால் அதற்கு எந்த பேட்டர்னும் கிடையாது. பாடலாசிரியர் தனக்கு விருப்பமான நடையில் பாடிக்கலாம். இந்த போமில் ரைமிங் ஸ்கீம் எதுவும் சர்டைனாக ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ரைம். இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னா டோன்ட், காண்ட், ஃபைண்ட், மைண்ட், ரைஸ், ப்ரைஸ், ஆர், பிஃபோர், man, can. Alliteration. The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய முதல் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுதான் alliteration அப்படின்னு அர்த்தம். இந்த போமில் எனக்கு பெருசாக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுவுமே எனக்கு கண்ணில் தென்படலை. சிமிலி அண்ட் மெட்டஃபர் எதுவுமே விசிபிளாக எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த போமில் இருக்க ஒரே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா அலிட்ரேஷன். அதில் எங்கே அலிட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபார் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் வி ஃபைண்ட், அதாவது செகண்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைன் வந்துட்டு ஃபார் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் வி ஃபைண்ட். இதில் வேர்ல்டு வி இது ரெண்டுமே வந்துட்டு டபிள்யூவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். இதை தவிர்த்து வேறு எங்கேயாவது அலிட்ரேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். பீட், ஹிட், அடி. ஹீ பீட்ஸ் த டேபிள்.
அவர் மேசையை அடிக்கிறார். டேர், பிரேவ், துணிந்து. டோன்ட் டேர் டு ஸ்பீக் பேட் அபவுட் அதர்ஸ், மற்றவர்களை பற்றி தவறாக பேச துணியாதீர்கள். ஃபெல்லோ, அ நோன் பர்சன், சக நண்பர். திஸ் ஃபெல்லோ இஸ் மை ஃப்ரெண்ட், இந்த தோழர் எனது நண்பர். அவுட்கிளாஸ்ட், எக்ஸலன்ஸ், பிறரை விட மேம்பாடு கொள். ஹீ இஸ் அன் அவுட்கிளாஸ்ட் ஸ்டூடெண்ட், அவர் பிறரை விட மேம்பாடுள்ள மாணவர். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். Wishing you all abundance in knowledge.